Strength, success, clarity. வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது லெட் ஜி பி த கிராமர். ஸோ உங்களுக்கு கிராமர் கொடுத்துட்டாங்க. இந்த கிராமருக்கான ப்ரொடக்ஷன் ரூல்ஸும் கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா, இதுதான் ப்ரொடக்ஷன் ரூல்ஸ். ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா, இந்த ஸ்ட்ரிங்கை ஒன்று கொடுத்துருக்காங்க, பிஏஏஏ பிபிஏ பிபிஏ. இந்த ஸ்ட்ரிங்கை நம்ம வந்து இந்த ப்ரொடக்ஷன் ரூல்ஸ்லேருந்து டெரைவ் பண்ணி கொண்டு வரணும். 3 விதமாக, ஒன்று லெஃப்ட் மோஸ்ட் டெரிவேஷன், இன்னொன்று ரைட் மோஸ்ட் டெரிவேஷன், இன்னொன்று பாஸ்ட்டு. ஸோ இதன் மூலயமா நம்ம என்ன பண்ணணும்னா அந்த ஸ்ட்ரிங்கை டெரைவ் பண்ணி கொண்டு வர போகிறோம். ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா லெஃப்ட் மோஸ்ட் டெரிவேஷன். ஓகேங்களா, சரி. ஃபஸ்ட் எப்பயுமே இங்கே கொடுத்துருக்கிற கிராமர் ப்ரொடக்ஷன் ரூல்ஸில் இருக்குது ஃபஸ்ட்டு சிம்பிள்னு சொல்லுவோம், இதை எஸ். ஸோ ஃபஸ்ட்டு இந்த எஸ்ஸை தான் எடுத்து இங்கே எழுதணும். ஓகேங்களா, இதுதான் ஃபஸ்ட்டு ரூலே. சரி, இப்போ இந்த எஸ்ஸில் நம்ம என்ன பண்ணணும்னா என்னென்ன இருக்குது பார்க்கணும். ஸோ நம்மளுக்கு ஸ்மால் ஏ கேபிட்டல் பி, ஸ்மால் பி கேபிட்டல் ஏன்னு 2 இருக்குது. இதில் எது சூஸ் பண்ணணும்னு பார்க்கணும். சரி, நம்ம ஸ்ட்ரிங்கு படி முதல்ல இங்கே என்ன இருக்குங்க, பி இருக்குது. அப்போ எனக்கு ஸ்டார்டிங்கில் பி வேணும். இதில் எங்கே ஸ்டார்டிங்கில் பி இருக்குது? ஸோ இந்த இடத்துல தான் இருக்குது. அப்போ நம்ம இதை தான் சூஸ் பண்ணணும். அடுத்து என்ன பண்ணணும், பிஏ. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் சிம்பிள் எஸ் எப்பவுமே சூஸ் பண்ணிடணும். அப்புறம் இது 2த்தில் எதுவும் சூஸ் பண்ணணும். அது நம்மளுக்கு ஸ்டார்டிங்கில் ஸ்ட்ரிங்கில் பி இருக்குது. ஸோ அதனால் பிஏ சூஸ் பண்ணியாச்சு. ஓகேங்களா, சரி. ஏன் நான் எஸ்ஸுக்கு பிஏ சூஸ் பண்ணுறேன்னா, எஸ்ஸு வந்து ஸ்டார்ட் சிம்பிள். ஓகேங்களா, ஸோ ஸ்டார்ட் சிம்பிள் 2 இருக்குது. ஸோ அதில் எது ஸ்ட்ரிங்குக்கு ஏற்ற மாதிரி இருக்கோ அதை சூஸ் பண்ணி இங்கே போட்டாச்சு. அதேமாதிரி உங்களுக்கு சொல்லணுங்க பாருங்கள், இந்த ஸ்மால் லெட்டர்ஸில் இருக்குல்ல, ஏ பி, இதெல்லாமே வந்து டெர்மினல்ஸ். இந்த கேபிட்டல் பி கேபிட்டல் ஏ இதெல்லாம் இருக்குல்லையா, அதெல்லாம் நான் டெர்மினல்ஸ். ஸோ நம்ம நான் டெர்மினல்ஸை மட்டும்தான் ரீப்ளேஸ் பண்ணணும். டெர்மினல்ஸ் எதுவும் பண்ணக்கூடாது, அப்படியே ஃபிக்ஸடாக வச்சுக்கிறோம். ஸோ எஸ் முடிச்சாச்சு, அதை பிஏன்னு மாற்றியாச்சு. ஓகே, நெக்ஸ்ட் அடுத்து இப்போ இங்கே வரணும். இதில் நான் டெர்மினல்ஸ் கேபிட்டல் லெட்டர் எது இருக்குது, ஏ. இதுதான் நம்ம ரீப்ளேஸ் பண்ணணும். ஓகேங்களா, சரி. ஸோ இந்த பி எடுத்து அப்படியே இங்கே எழுதிப்போம். இது அப்படியே இங்கே வந்துடும். நெக்ஸ்ட் இந்த ஏ மட்டும் ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். இப்போ கேபிட்டல் ஏக்கு போயாச்சு. இங்கே போயிட்டு நம்ம ஸ்ட்ரிங்குக்கு ஏற்ற மாதிரி சூஸ் பண்ணணும். நம்ம ஸ்ட்ரிங்குக்கு அப்புறமா என்ன இருக்குது, இங்கே ஏ இருக்குது. ஓகேங்களா, ஸோ நான் முதல்ல இந்த சிங்கிள் ஏ சூஸ் பண்ணேன்னா என்னென்னா அடுத்த ஸ்டெப்பு போக முடியாது. அதில் என்ன பண்ண போகிறேன்னா ஏஎஸ் சூஸ் பண்ணுறேன். ஏன்னா அடுத்தது என்ன இருக்கீங்க, ஏ தான் இருக்குது. ஸோ ஒன்று இதை சூஸ் பண்ணணும், இல்லை இதை சூஸ் பண்ணணும். எனக்கு நான் சிங்கிள் ஏ சூஸ் பண்ணால் அடுத்த ஸ்டெப்பு போக முடியாது, இங்கேயோட ஸ்டாப் ஆகிடும். ஸோ அதனால் ஏஎஸ்ஸை சூஸ் பண்ணியிருக்கேன். அப்போ இந்த ஏவை நான் என்னவா ரீப்ளேஸ் பண்ணுறேன், ஏஎஸ்ஸாக மாற்றியாச்சு. ஓகேங்களா, நெக்ஸ்ட் அடுத்து இந்த பி அப்படியே வந்துடும், இந்த ஏவும் அப்படியே வந்துடும். ஏன்னா இப்போ என்ன இருக்கீங்க, கேபிட்டல் எஸ். அப்போ என்ன பண்ணோம், நம்ம இந்த கேபிட்டல் லெட்டர்ஸ் எல்லாமே ரீப்ளேஸ் பண்ணிகிட்டே வரணும். இப்போ எஸ்ஸுக்கு போயிடணும். எஸ்ஸுக்கு போயிட்டு அடுத்த லெட்டர் என்ன இருக்கீங்க, ஏ இருக்குது. இதில் எங்கே ஏ இருக்கீங்க, இந்த இடத்துல ஏ இருக்குது. ஸோ ஏபி எடுத்து ரீப்ளேஸ் பண்ணிக்கணும். இந்த எஸ்ஸுக்கு பதிலாக ஏபின்னு ரீப்ளேஸ் பண்ணியாச்சு. ஓகேங்களா, நெக்ஸ்ட் அடுத்து இதெல்லாம் இப்போ அப்படியே வந்துடும். ஓகேங்களா, இப்போ அடுத்து நான் இந்த பியை ரீப்ளேஸ் பண்ண போகிறேன். எதை ரீப்ளேஸ் பண்ண போகிறேன், பி. ஏன்னா இங்கே இருக்கிறது ஒரு கேபிட்டல் லெட்டர் தான். ஸோ இப்போ பிக்கு போயிடணும். பிக்கு போயிட்டு இங்கே ஸ்ட்ரிங்கை பார்க்கணும். நம்மளுக்கு அடுத்தது என்ன வேணும், இங்கே ஏ வேணும். இதில் எங்கே ஏ இருக்குது, இங்கே மட்டும்தான் ஏ இருக்குது. இதை எடுத்து அப்படியே ரீப்ளேஸ் பண்ண வேண்டியது தான். பண்ணியாச்சுன்னா இப்போ நெக்ஸ்ட்டு இதெல்லாம் எடுத்து அப்படியே எழுத வேண்டியது தான். சரி, இப்போ எழுதுனதுக்கு அப்புறமா நம்மளுக்கு இங்கே 2 கேபிட்டல் லெட்டர்ஸ் வந்துடுச்சு. ஸோ லெஃப்ட் மோஸ்ட் டெரிவேஷன்னா இந்த 2 கேபிட்டல் லெட்டரில் எது லெஃப்ட்டில் இருக்குது, இது தானே இருக்குது. அப்போ இதை மட்டும்தான் ரீப்ளேஸ் பண்ணணும், இதை அப்படியே எழுதிடணும். இதுதான் ரூலே, இதான் லெஃப்ட் மோஸ்ட் டெரிவேஷனுக்கான கான்செப்டு. சரி, இப்போ இந்த பிக்கு போயிடணும். பிக்கு போயிட்டு நம்ம ஸ்ட்ரிங்கு படி அடுத்து என்ன வேணும், நம்மளுக்கு ஸ்மால் பி வேணும். ஸ்மால் பி எங்கே இருக்குது, இங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது. நம்மளுக்கு அடுத்த ஸ்டெப்பு போகணும் இல்லையா, அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா சிங்கிள் பி சூஸ் பண்ணாமல் இந்த பிஎஸ்ஸை சூஸ் பண்ணிப்போம். ஸோ பிஎஸ் எடுத்து ரீப்ளேஸ் பண்ணியாச்சு. ஓகேங்களா, இப்போ அடுத்த ஸ்டெப் பார்த்திங்கன்னா இதை எடுத்து அப்படியே எழுதிக்கலாம். இதெல்லாம் அப்படியே வந்துடும், இந்த பியும் அப்படியே வந்துடும். சரி, இப்போ நம்மளுக்கு இதில் 2 கேபிட்டல் லெட்டர் இருக்குது.
அப்போ நம்ம என்ன பண்ணோம், லெஃப்ட்டில் இருக்க கேபிட்டல் லெட்டர் தான் சூஸ் பண்ணணும். அப்போ இந்த எஸ்ஸை மட்டும் தான் நம்ம ரீப்ளேஸ் பண்ணணும். இந்த பி அப்படியே ரிப்பீட் ஆகும். சரி, இப்போ எஸ்ஸுக்கு போயிடணும். எஸ்ஸுக்கு போயிட்டு நம்மளுக்கு அடுத்து என்ன இருக்குது, இங்கே ஸ்ட்ரிங்கு படி பி தான் சூஸ் பண்ணணும். இதில் எங்கே பி இருக்குது, இதுதான் பி. அப்போ பிஏவை இங்கே மாற்றிடணும். மாற்றியாச்சுங்களா? இப்போ அடுத்த ஸ்டெப் இதெல்லாம் அப்படியே வந்துடும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், உங்களுக்கு 2 கேபிட்டல் லெட்டர் இருக்குது. 2 கேபிட்டல் லெட்டர் இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா, இது லெஃப்ட் எது ஏ. அப்போ ஏ தான் நம்ம ரீப்ளேஸ் பண்ணணும். இந்த பி அப்படியே வந்துடும். இப்போ ஏக்கு போகணும். ஏக்கு போயிட்டு எனக்கு என்ன தேவை, அடுத்தது ஏ மட்டும், ஸ்மால் ஏ மட்டும் தான் தேவை. ஓகேங்களா? ஸோ ஸ்மால் ஏ இதுலேயும் இருக்குது, இதுலேயும் இருக்குது, இதுலேயும் இருக்குது, இதுலேயும் இருக்குது. சரி, நான் இப்போ என்ன பண்ணலான்னா இந்த சிங்கிள் ஏவே சூஸ் பண்ணிக்கலாம். ஏன் சிங்கிள் ஏ சூஸ் பண்ணிக்கலான்னா, எனக்கு அடுத்த ஸ்டெப்புக்கு இங்கே ஏற்கனவே ஒரு கேபிட்டல் லெட்டர் இங்கே இருக்குது. ஸோ நான் அடுத்த ஸ்டெப்பு போக முடியும். ஓகேங்களா? ஸோ இன்னொரு கேபிட்டல் லெட்டர் இல்லைனா தான் நம்ம என்ன பண்ணோம், இந்த ஏஎஸ் சூஸ் பண்ணி எஸ் மூலயமா போய்க்கலாம். அப்போது இந்த ஏ இருக்க இடத்துல நம்ம என்ன சூஸ் பண்ண போகிறோம், இப்போது இந்த ஸ்மால் ஏ மட்டும் சூஸ் பண்ண போகிறோம். ஏன்னா இங்கே ஸ்ட்ரிங்கில் ஏ இருக்குது. ஸோ இந்த ஏவை ஏன்னு ரீப்ளேஸ் பண்ணியாச்சு. ஓகேங்களா? சரி, அடுத்த ஸ்டெப் என்ன ஆகும், இதெல்லாம் அப்படியே கண்டினியூ ஆகும். ஓகேங்களா? சரி, இப்போ அடுத்து இங்கே இருக்கிறது ஒரே ஒரு கேபிட்டல் லெட்டர் தான். ஸோ அது பிக்கு போயிடணும். ஸ்ட்ரிங்கு படி அடுத்து என்ன இருக்குங்க, நம்மளுக்கு பி இருக்குது. ஓகேங்களா? ஸ்ட்ரிங்கு படி அடுத்து என்ன இருக்குது, பி இருக்குது. ஸோ என்ன பண்ணலான்னா, ஏன்னா இதுக்கப்புறம் எந்த ஒரு கேபிட்டல் லெட்டரும் இல்லை. அப்போ நம்ம இந்த சிங்கிளை சூஸ் பண்ணக்கூடாது. சிங்கிள் எப்போ சூஸ் பண்ணோன்னா, எங்கே 2 கேபிட்டல் லெட்டர் இருந்தால் தான் சிங்கிள் ஸ்மால் லெட்டர்ஸை சூஸ் பண்ணணும். சரி, இப்போது எனக்கு பி வேணும். அதனால் நம்ம என்ன பண்ணலாம், இந்த பிஎஸ்ஸை சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அப்போது கேபிட்டல் பி இருக்க இடத்துல பிஎஸ்ன்னு ரீப்ளேஸ் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து இதெல்லாம் அப்படியே வரும். இந்த பியும் அப்படியே வரும். இப்போ எஸ் இங்கே இருக்கிறது ஒரே ஒரு கேபிட்டல் லெட்டர் தான். இப்போ எஸ்ஸுக்கு போகணும். அடுத்து நம்மளுக்கு என்ன தேவை, பி தேவை. இதில் பி எங்கே இருக்குது, இங்கே தான் இருக்குது. அப்போ பிஏன்னு ரீப்ளேஸ் பண்ணிக்க வேண்டியது. இந்த எஸ்ஸுக்கு பதிலாக பிஏ. அடுத்து இது ஃபுல்லாகவே உங்களுக்கு அப்படியே வந்துடுமா கீழே. நெக்ஸ்ட் இந்த ஏ மட்டும்தான் இருக்குது, ஒரே ஒரு கேபிட்டல் லெட்டர் மட்டும் தான் இருக்குது. இப்போ இந்த ஏக்கு போயிடணும். நம்மளுக்கு அடுத்து லாஸ்ட்டில் நம்மளுக்கு என்ன தேவை, சிங்கிள் ஏ மட்டும் தான் தேவை. அதுக்கப்புறம் எதுவும் தேவையில்லை. அப்போ இந்த ஸ்மால் ஏ மட்டும் எடுத்து ரீப்ளேஸ் பண்ணிவிட்டா நம்மளுக்கு அந்த ஸ்ட்ரிங் கிடச்சிச்சு பாருங்கள். ஸோ இதுதான் லெஃப்ட் மோஸ்ட் டெரிவேஷன். நான் சொன்னது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நோட்டில் எழுதி கொண்டுட்டு வந்தீங்கன்னா ஈஸியாக முடிச்சிடலாம். இப்போ ரைட் மோஸ்ட் டெரிவேஷன் பார்க்கலாம். சரி, இப்போ ரைட் மோஸ்ட் டெரிவேஷனுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா, சேம் ஓகே. ஸோ ரைட் மோஸ்ட் டெரிவேஷன் எப்போ இந்த ரைட் மோஸ்ட்னு ஒன்று சூஸ் பண்ணோம்னா, எப்போயாவது இங்கே 2 கேபிட்டல் லெட்டர்ஸ், இப்போ இங்கே 2 கேபிட்டல் லெட்டர்ஸ் வந்துச்சுன்னா லெஃப்ட் மோஸ்ட்னா லெஃப்ட் கேபிட்டல் லெட்டர் சூஸ் பண்ணி கொண்டு போகணும். அதுமாதிரி ரைட் மோஸ்ட்டில் வந்து ரைட் கேபிட்டல் லெட்டரை சேஞ்ச் பண்ணிக்கிட்டே போகணும், ரீப்ளேஸ் பண்ணிகிட்டே போகணும். ஸோ ஃபஸ்ட்டு எப்பயுமே ஸ்டார்ட் சிம்பிள் எடுத்து எழுதணும், எஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் எஸ்ஸில் போகும்போது நம்மளுக்கு ஸ்டார்டிங் சிம்பிள்னா இருக்குங்க, ஸ்ட்ரிங்கில் பி தான் இருக்குது. ஓகேங்களா? அப்போது இந்த பிஏ தான் சூஸ் பண்ணணும், ரீப்ளேஸ் பண்ணியாச்சு. ஓகேங்களா? இந்த எஸ் இடத்துல பிஏன்னு ரீப்ளேஸ் பண்ணியாச்சு. இப்போ இதில் எது கேபிட்டல் லெட்ரு, ஏ தான் கேபிட்டல் லெட்ரு. அப்போ அதுதான் நம்ம என்ன பண்ணணும், ரீப்ளேஸ் பண்ணணும். இப்போ ஏக்கு போகணும். எனக்கு அடுத்து என்ன தேவைன்னா, ஸ்மால் ஏ தேவை. ஓகேங்களா? அங்கே இருக்கிறது ஒரே ஒரு கேபிட்டல் லெட்டர் தான். அப்போ இந்த சிங்கிள் ஏவை சூஸ் பண்ண முடியாது, இந்த ஏஎஸ்ஸை சூஸ் பண்ணிக்கலாம். மாற்றியாச்சுங்களா? நெக்ஸ்ட் இப்போ அடுத்து பார்த்துட்டிங்கன்னா, இங்கே இருக்கிறது வந்து ஒரே ஒரு கேபிட்டல் லெட்டர் தான் இருக்குது, எஸ். அப்போ எஸ்ஸுக்கு போகணும். எஸ்ஸுக்கு போயிட்டு நம்மளுக்கு அடுத்த ஸ்ட்ரிங்கில் என்ன தேவை, ஏ தேவை. இங்கே ஏ இருக்கிறது இங்கே மட்டும் தான் இருக்குது. அப்போ ஏபி எடுத்து ரீப்ளேஸ் பண்ணிக்க வேண்டியது. இப்போ அடுத்து நம்ம பார்த்துட்டோம்னா, எஸ்ஸுக்கு அப்புறம் இந்த ஏபின்னு ரீப்ளேஸ் பண்ணியாச்சு. இப்போது இங்கே இருக்கிறது ஒரே ஒரு கேபிட்டல் லெட்டர் பி மட்டும்தான். அப்போ நம்ம பிக்கு போயிடணும். போயிட்டு எனக்கு என்ன தேவை, ஸ்மால் ஏ தேவை. ஸ்மால் ஏ எங்கே இருக்குது, இங்கே மட்டும்தான் இருக்குது இந்த பியில். அப்போ இதை எடுத்து அப்படியே இங்கே ரீப்ளேஸ் பண்ண வேண்டியது தான். ரீப்ளேஸ் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து நம்ம இப்போ தான் உஷாராக கவனிக்கணும், நம்மளுக்கு 2 கேபிட்டல் லெட்டர்ஸ் இருக்குது. ஸோ ரைட் மோஸ்ட்னா இந்த 2ஆவதாக இருக்கிற கேபிட்டல் லெட்டரை மட்டும் தான் மாற்றணும். மற்ற முன்னாடி இருக்கிற அந்த கேபிட்டல் லெட்டர் அப்படியே கண்டினியூ ஆகும்.
இதுதான் கான்செப்ட். இப்போது பிக்கு போகலாம். பிக்கு போயிட்டு நம்மளுக்கு ஸ்ட்ரிங் அடுத்து என்ன தேவை, ஸ்மால் பி தேவை. ஸ்மால் பி ரெண்டுத்தில் இருக்குது. ஓகேங்களா, நீங்கள் என்ன பண்ணலான்னா ஒரே ஒன்று எடுத்துக்கலாம். அதாவது பி இருக்குது, பிஎஸ் இருக்குது. இங்கே பாருங்கள், கேபிட்டல் பி இருக்குது இல்லையா, நான் என்ன பண்ண போகிறேன், பிஎஸ் சூஸ் பண்ண போகிறேன். ஏன்னா எனக்கு பின்னால் இந்த ப்ரொடக்ஷன்ஸ் தேவை ஸ்டெப்பு கொண்டு போகிறதுக்கு. அப்போது ஸ்மால் பி போட்டால் திரும்ப நான் இங்கே பிக்கே தான் வர மாதிரி இருக்கும். ஸோ கண்டினியூ பண்ண முடியாது, ஸ்டாப் ஆகிடும். ஸோ நம்மளுக்கு அடுத்த ஸ்ட்ரிங்கில் எனக்கு பி தேவைனால நான் என்ன பண்ண போகிறேன்னா, இங்கே 2 பி இருக்குது, பிஎஸ் இருக்குது. நான் வந்து பிஎஸ்ஸை சூஸ் பண்ணுறேன். ஸோ பி இருக்க இடத்துல பிஎஸ்ஸு ரீப்ளேஸ் பண்ணியாச்சு. ஓகேங்களா, இப்போ நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு 2 கேபிட்டல் லெட்டர்ஸ் இருக்கும். கேபிட்டல் பி இருக்குது, கேபிட்டல் எஸ் இருக்குது. ஸோ ரைட் மோஸ்ட் டெரிவேஷன் நம்ம ரெண்டாவது இருக்கிறத சூஸ் பண்ணணும். இந்த எஸ் தான் ரீப்ளேஸ் பண்ணணும். இதெல்லாம் அப்படியே கண்டினியூ ஆகும். இது எல்லாமே அப்படியே இந்த கேபிட்டல் பிலாம் அப்படியே வந்துடும். திரும்ப எஸ்ஸுக்கு போகிறோம். எஸ்ஸுக்கு போயிட்டு எனக்கு அடுத்த ஸ்ட்ரிங் என்ன தேவை, பி தான் தேவை. இதில் பி எங்கே இருக்குது, இதுதான் பிஏ. ஸோ எஸ்ஸுக்கு இடத்துல பிஏன்னு சூஸ் பண்ணியாச்சு. இப்போ திரும்பவும் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு 2 கேபிட்டல் லெட்டர்ஸ் இருக்குது. ரைட் மோஸ்ட் டெரிவேஷனை ரைட்டில் இருக்கிற கேபிட்டல் லெட்டர் மட்டும் தான் மாற்றணும். அப்போ இந்த ஏ மட்டும் தான் மாற்றணும், மற்றது எல்லாமே அப்படியே வந்துடும். இப்போ ஏக்கு போகிறோம். நம்மளுக்கு என்ன ஸ்ட்ரிங்கு தேவை, ஸ்மால் ஏ தேவை. ஸ்மால் ஏ 2த்தில் இருக்குது. ஓகேங்களா, ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஏற்கனவே இங்கே நம்மளுக்கு ஒரு கேபிட்டல் பி இருக்குது, நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் நம்ம ஸ்மால் ஏக்கு போயிட்டு 2 ஏ இருக்குது, ஸ்மால் ஏ இருக்குது, ஏஎஸ் இருக்குது. நம்ம திரும்ப இங்கே போக தேவையில்லை, எஸ் ப்ரொடக்ஷன்ஸ். ஸோ இந்த கேபிட்டல் ஏவை நம்ம ஸ்மால் ஏவாக முதல்ல மாற்றிடலாம். கேபிட்டல் ஏவை ஸ்மால் ஏவாக மாற்றியாச்சு. ஓகேங்களா, ஏன்னா நம்ம ஸ்ட்ரிங்கு படி நம்மளுக்கு இது வரணும். ஓகேங்களா, பிபிஏ வந்துடுச்சு. சரி, இப்போ அடுத்து பார்த்துட்டிங்கன்னா இந்த சென்டரில் ஒரு பி இருக்கு இல்லையா, நம்ம அதை மாற்றி தான் ஆகணும். அதால் தான் நான் என்ன பண்ணலன்னா, இங்கே இருக்கிற முன்னாடி இருக்கிற ஏஎஸ்ஸை சூஸ் பண்ணல. ஏஎஸ்ஸை சூஸ் பண்ணால் திரும்பவும் இந்த பக்கம் மாறிட்டே போகும், இந்த பியை மாற்றாமல் போயிடுவோம். அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா, இப்போ அடுத்த ஸ்டெப்பில் இங்கே இருக்கிறது ஒரே ஒரு கேபிட்டல் லெட்டர் தான், பி. அப்போ இந்த பியை மட்டும் பார்க்கணும். இங்கே பிக்கு போயிட்டு நம்மளுக்கு அடுத்த ஸ்ட்ரிங் என்ன தேவைங்க, அதாவது பிபிஏ தேவை. ஓகேங்களா, நல்லா கவனிங்க. இங்கே இதுலேயே நீங்கள் அப்சர்வ் பண்ணலாம், பி ட்ரிபிள்ஏ வந்துடுச்சுங்களா, பி ட்ரிபிள்ஏ வந்துடுச்சு. அதுமாரி லாஸ்ட்டில் பிபிஏ வந்துடுச்சு, லாஸ்ட்டில் பிபிஏ வந்துடுச்சு. இந்த சென்டரில் ஒரு கேபிட்டல் லெட்டர் இருக்குது, அதுதான் நம்ம மாற்றணும். ஓகேங்களா, அப்போது எனக்கு இதை மாற்ற நம்மளுக்கு என்னென்ன தேவை, பிபிஏ தேவை. அதில் ஃபஸ்ட்டு எனக்கு பி தேவை. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு என்ன தேவை, பி தேவை. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இப்போ பி ப்ரொடக்ஷனுக்கு போயிட்டு இதில் எங்கே பிபி இருக்குது, பி இருக்குது, பிஎஸ் இருக்குது. எனக்கு அடுத்த ஸ்டெப்பு போகணும். ஆனால் என்ன பண்ண போகிறேன்னா, பிஎஸ்ஸை சூஸ் பண்ண போகிறேன். ஏன்னா எஸ்ஸை வச்சு தான் அடுத்த ஸ்டெப்பு போக முடியும். ஸோ இந்த பி இருக்க இடத்துல பிஎஸ்ன்னு ரீப்ளேஸ் பண்ணியாச்சு. ஓகேங்களா, இதெல்லாம் அப்படியே வந்துடும். இப்போ அடுத்து பாருங்கள், நம்மளுக்கு இந்த பி ஃபினிஷ் ஆச்சு. இன்னும் பேலன்ஸ் இந்த ஸ்மால் பிஏ தான் இருக்குது. இங்கே இருக்குது ஒரு கேபிட்டல் லெட்டர் தான் எஸ். இப்போ எஸ்ஸுக்கு போகணும். எனக்கு அடுத்து என்ன தேவை, பி தேவை. அப்போது இந்த பிஏ எடுத்து ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். இந்த எஸ்ஸுக்கு பதிலாக பிஏன்னு ரீப்ளேஸ் பண்ணியாச்சு. இப்போ இங்கே இருக்கிறது ஒரே ஒரு கேபிட்டல் லெட்டர் தான் ஏ. இப்போ ஏக்கு போகிறேன். எனக்கு அடுத்து என்ன தேவைங்க, ஸ்மால் ஏ தேவை. இங்கே இதில் ஸ்மால் ஏ இருக்குது, இங்கே 2 இடத்துல இருக்குது. நம்மளுக்கு இதோட ப்ராப்ளம் ஸ்டாப் ஆக போது நீங்கள் ஏஎஸ்ஸை சூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா ஏஎஸ் சூஸ் பண்ணால் திரும்ப போகிற மாதிரி இருக்கும். அப்போது இந்த ஸ்மால் ஏவை சூஸ் பண்ணிக்கலாம். அப்போ இந்த எஸ்ஸுக்கு வந்து அந்த ஏக்கு வந்து ஸ்மால் ஏன்னு சூஸ் பண்ணியாச்சு. இங்கே பாருங்கள், பி ஏ இதெல்லாம் அப்படியே ரிப்பீட் ஆகும். இந்த கேபிட்டல் ஏக்கு பதிலாக ஸ்மால் ஏ ரீப்ளேஸ் பண்ணியாச்சு. இதுவும் அப்படியே கண்டினியூ இங்கே ரீப்ளேஸ் ஆகிடும், அப்படியே வந்துடும். ஸோ ரொம்ப சிம்பிள் கான்செப்ட் என்னதுன்னா, லெஃப்ட் மோஸ்ட் டெரிவேஷன்னா 2 கேபிட்டல் லெட்டர் இருந்தால் லெஃப்டில் இருக்கிற கேபிட்டல் லெட்டரை மாற்றுங்க, அவ்வளோதான். இந்த ஸ்ட்ரிங்குக்கு ஏற்ற மாதிரி. ரைட் மோஸ்ட்னா 2 கேபிட்டல் லெட்டர் இருந்துச்சுன்னா அதாவது ரைட்டில் இருக்கிறத மாற்றணும், இவ்வளோதான் விஷயமே. இப்போ பாஸ் ட்ரீக்கு வருவோம். ஸோ பாஸ் ட்ரீயில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போது ஸ்டார்ட் சிம்பிள் எஸ். ஓகேங்களா, ஸோ எஸ்ஸுக்கு வரும். எஸ்ஸில் நம்மளுக்கு இங்கே என்ன இருக்குங்க, பி இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நம்மளுக்கு பி. ஓகேங்களா, ஸோ இதில் எங்கே பி இருக்குங்க, பிஏல தான் பி இருக்குது. ஸோ எஸ்ஸை நம்ம என்ன பிரான்ச்சஸாக பிரிக்கலாம், பிஏ. ஸோ எஸ்ஸை நம்ம பிஏன்னு பிரித்தாச்சு.
இதுலேருந்து நான் டெர்மினல் ஏ தான் வந்து நான் டெர்மினல். இப்போ ஏவை தான் நம்ம பிரிக்க போகிறோம். இப்போ ஏ ப்ரொடக்ஷனுக்கு போகிறோம். ஏ ப்ரொடக்ஷனுக்கு போயிட்டு நம்மளுக்கு அடுத்த என்ன இருக்குங்க, ஸ்மால் ஏ இருக்குது. ஸோ ஸ்மால் ஏ இதுலேயும் இருக்குது, இதுலேயும் இருக்குது. எனக்கு ப்ராப்ளம் கண்டினியூ பண்ணுறதுக்காக இந்த ஏஎஸ்ஸை சூஸ் பண்ணுறேன். அப்போ அந்த ஏவை என்ன பண்ணுறேன், ஏஎஸ்ஸை சூஸ் பண்ணியாச்சு. இப்போ எஸ்ஸை ரீப்ளேஸ் பண்ணணும், ஏன்னா நான் டெர்மினல். ஸோ எஸ்ஸுக்கு போகிறோம். எனக்கு அடுத்து என்ன தேவை, ஸ்மால் ஏ தேவை. ஸ்மால் ஏ எங்கே இருக்குது, இங்கே மட்டும்தான் இருக்குது. ஸோ ஏபி. ஸோ ஏபின்னு பிரித்தாச்சு. நெக்ஸ்ட்டு திரும்ப இங்கே ஒரு பி இருக்குது. இப்போ பி ப்ரொடக்ஷனுக்கு போகிறேன். எனக்கு அடுத்து என்ன தேவை, ஏ தேவை. இங்கே ஏ இங்கே வந்து இங்கே மட்டும்தான் இருக்குது. அப்போ ஏபிபி 3 பிரான்ச்சஸ் ஆகிடும். ஸோ இந்த பி வந்து ஏபிபி 3 பிரான்ச்சஸ் ஆகிடுச்சு. இப்போது இதில் வந்து நம்மளுக்கு 2 நான் டெர்மினல்ஸ் இருக்குது. பி இருக்குது, இன்னொரு பி இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலான்னா இந்த பியை சால்வ் பண்ணுவோம். கேபிட்டல் பி. இந்த கேபிட்டல் பிக்கு திரும்பவும் போகிறோம். எனக்கு அடுத்த என்ன இருக்குது, இங்கே ஸ்மால் பி இருக்குது. ஸ்மால் பி எங்கே இருக்கும், இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது. நம்ம வந்து ரெண்டாவது தான் சூஸ் பண்ணணும். ஏன்னா நம்ம அடுத்த ஸ்டெப்பு போகணும். அவங்க பிஎஸ்ஸை சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பிஎஸ்ன்னு சூஸ் பண்ணியாச்சு. திரும்ப இங்கே ஒரு நான் டெர்மினல் எஸ். இப்போ எஸ்ஸுக்கு போகிறோம். நம்மளுக்கு அடுத்த என்ன தேவை, பி தேவை. பி எங்கே இருக்குது, இங்கே தான் இருக்குது. ஸோ பிஏ. ஸோ எஸ்ஸை நான் வந்து பிஏன்னு சூஸ் பண்ணியாச்சு. இங்கே ஒரு நான் டெர்மினலுக்கு ஏ. இப்போ ஏக்கு போகிறோம். எனக்கு அடுத்த என்ன தேவை, ஏ தேவை. சிங்கிள் ஏ, அதோட க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அவ்வளோதான். இப்போது திரும்ப இங்கே இன்னொரு பி இருக்குது. திரும்ப இன்னொரு பிக்கு போகிறோம் நம்ம. எனக்கு இங்கே என்ன தேவை இருக்குது, இப்போது பி. இது 2 பி இருக்குது. நம்ம இதை தான் சூஸ் பண்ணணும், ஏன்னா இதுதான் அடுத்த ஸ்டெப்பு கொண்டு போகும். பிஎஸ். திரும்ப எஸ் இருக்குது. எஸ்லேருந்து அடுத்த லெட்டர்னு இருக்குங்க பி. பிஏ. இது தானே நம்ம சூஸ் பண்ணோம், இதில் தானே பி இருக்குது. ஸோ பிஏ. அடுத்து கேபிட்டல் லெட்டர் ஏ. ஏக்கு போகிறோம். லாஸ்ட்டில் இருக்கிறது நம்மளுக்கு ஒரு சிங்கிள் ஏ தான் தேவை. அப்போது இதையே சூஸ் பண்ணிக்கலாம். இது சூஸ் பண்ண தேவை. இது சூஸ் பண்ணால் அடுத்த ஸ்டெப் போகிற மாதிரி இருக்கும். ஸோ ஏ. இப்போ பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்ட்ரிங் அப்படியே வந்துடும் பாருங்கள். பி ட்ரிபிள் ஏ, அப்புறம் பிபிஏ. பிபிஏ திரும்ப பிபிஏ. இது இங்கே பிபிஏ. ஸோ இதுதான் பாஸ்ட் ட்ரீ. டேக் எ ஸ்க்ரீன்ஷாட். உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். ஃபுஜி சில்வர் அகாடமி ஸ்ட்ரென்த் சக்ஸஸ் கிளாரிட்டி. வணக்கம்.